Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. இரவில் மிகவும் தாமதமாக சாப்பிடுவது சமிபாடின்மைக்கு காரணமாகிவிடும். இவ்வாறு காரணமாகிவிடும் என்பதை நாம் ஆங்கிலத்தில் will cause C-A-U-S-E cause அப்படின்னா பெயர்ச்சொல்லாக வரும்போது காரணம் என்பதை குறிக்கும். வினைச்சொல்லாகவும் பயன்படுத்த முடியும். அப்போ will cause என்பது காரணமாகிவிடும் என்பதை குறிக்கும். உதாரண வாக்கியத்தில் கூறியது போல சாப்பிடுவது, குடிப்பது, நடப்பது போன்றவற்றை நாம் verb ing வடிவத்தில், அதாவது ஜெரண்டாக தெரிவிப்போம். சாப்பிடுவது eating, நடப்பது walking, உடற்பயிற்சி செய்வது exercising, நீரூற்றுவது watering, குடிப்பது drinking என்றவாறு அமையும். வாங்க உதாரண வாக்கியங்களை பார்ப்போம், இலகுவில் புரிந்துவிடும். இரவில் தாமதமாக சாப்பிடுவது eating too late at night. Eating too late at night will cause எதற்கு? சமிபாடின்மைக்கு, indigestion. Eating too late at night will cause indigestion. Again, eating too late at night will cause indigestion. ஒழுங்காக உடற்பயிற்சி செய்யாது விடல் உங்கள் தசைகள் பலவீனமாகுவதற்கு காரணமாகிவிடும். உடற்பயிற்சி செய்தல் exercising, உடற்பயிற்சி செய்யாது விடல் not exercising. Not exercising regularly will cause your muscles to weaken. Not exercising regularly will cause your muscles to weaken. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Not exercising regularly will cause your muscles to weaken. உன் நண்பனிடம் பொய் சொல்வது அல்லது உன் நண்பனுக்கு பொய் சொல்வது பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிடும். யார்கிட்ட நாங்க போய் சொன்னாலும் அப்படித்தான். நண்பன் என்றது இன்னும் கொஞ்சம் நாங்க ஓப்பனா பழக வேண்டிய நபர். பொய் சொல்வது lying to your friend, உன்னுடைய நண்பனுக்கு பொய் சொல்வது will cause problems. Lying to your friend will cause problems. எல்லாரும் வாவிட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. Lying to your friend will cause problems. செடிக்கு நீர் ஊற்றாது விடல் அது வாடி போக காரணமாகிவிடும். நீர் ஊற்றுதல் watering, நீர் ஊற்றாது விடல் not watering. எதற்கு? செடிக்கு. Not watering the plant will cause it to wither. Wither அப்படின்னா வாடி போறது. Not watering the plant will cause it to wither. Again, not watering the plant will cause it to wither. வகுப்பில் சண்டையிடுவது தண்டனைக்கு காரணமாகிவிடும். Please comment your answer. Well done. போனை அதிகமாக பயன்படுத்துவது கண் வலிக்கு காரணமாகிவிடும். Comment it now. Splendid. விரைவாக சாப்பிடுவது வயிற்று வலிக்கு காரணமாகிவிடும். Comment your answer. Superb. You got it. அவன் குதிரையின் மீது இருபுறமும் கால்களை நீட்டியபடி அமர்ந்தான். இவ்வாறாக இருபுறமும் கால்களை நீட்டி அல்லது கால்களை போட்டு அமர்வது, நிற்பது இரண்டுக்குமே நாம்
astride, astride, A-S-T-R-I-D-E, astride என்னும் சொல்லை பயன்படுத்துவோம். அதனுடைய மீனிங் என்ன? sitting or standing with a leg on each side of something. இரண்டு பக்கமும் ஒவ்வொரு கால்களை போட்டுக்கொண்டு உட்கார்வது அல்லது நிற்பது. அவன் குதிரையின் மீது இருபுறமும் கால்களை நீட்டியபடி அமர்ந்தான். He sat astride the horse. He sat astride the horse. அந்த சிறுவன் கிளையில் ஏறி இருபுறமும் கால்களை வைத்து அமர்ந்தான். அந்த சிறுவன் கிளையில் ஏறி. The boy climbed up and sat astride the branch. The boy climbed up and sat astride the branch. எல்லாரும் பாய் விட்டு சத்தமா இருக்க சொல்லி பாருங்க. Wow! The boy climbed up and sat astride the branch. அவன் வேலியின் மீது ஏணியை இருபுறமுமாக வைத்தான். வேலியில சாய்ச்சி வைக்கிறான். அப்படி வைக்க அது எப்படி இருக்குது? ஒரு பக்கம் வைக்கிற ஏணியில இருபுறமும் சாய்ந்து நிற்கக்கூடிய ஏணி. He placed the ladder astride the fence. He placed the ladder astride the fence. மறுமுறை சொல்லி பாருங்க. He placed the ladder astride the fence. அவன் மரக்கட்டையின் மீது இருபுறமாக நின்றான். கடந்த காலத்துல சொல்லி இருக்கிறோம். Please comment your answer. Marvelous. அந்த சிலை சிங்கத்தின் மீது இருபுறமாக அமர்ந்த வீரரை காட்டுகிறது. Comment your answer. Wonderful. அந்த சிறுவன் தந்தையின் தோள்களில் இருபுறமாக ஏறினான். Comment it now. Very good, you got it. அவன் கிட்டத்தட்ட சுவரை இடித்து விட்டான். அதாவது கிட்டத்தட்ட இதனுடைய அர்த்தம் என்ன? nearly happened, நடந்துட்டது. or it didn't happen completely. nearly happened ஆனா எப்படி? நிறைவாக இல்லை. அந்த செயல் நிறைவாக இல்லை. இப்ப அவன் கிட்டத்தட்ட சுவரை இடித்து விட்டான் என்னும் போது சுவருக்கு அப்படி ஒரு பெரிய சேதமும் இல்லை. ஆனா இடிக்கலன்னு சொல்ல முடியாது, இடிச்சிட்டான். இருந்தாலும் சேதம் அப்படி சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. அதைத்தான் நாங்க என்ன கிட்டத்தட்ட இடித்து விட்டான் அப்படின்னு சொன்னோம். இவ்வாறு கிட்டத்தட்ட என்பதை நாம் ஆங்கிலத்தில் ஆல்மோஸ்ட் எனும் adverb-ஐ பயன்படுத்தி கூறுவோம். ஆல்மோஸ்ட். அகைன் ஆல்மோஸ்ட். ஆல்மோஸ்ட் அப்படின்னுட்டு இரண்டு சொற்களாக ALL MOST அப்படின்னு எழுதக்கூடாது. ஸ்பெல்லிங் என்ன? ALMOST. ஆல்மோஸ்ட். இதனுடைய வாக்கிய அமைப்பாக சப்ஜெக்ட் பிளஸ் ஆல்மோஸ்ட் பிளஸ் மெயின் வெர்ப் என்பதை கூறலாம். அதைத்தான் நாம் இங்கு பயன்படுத்த போன்றோம். ஒருவேளை உதவி வினைச்சொல் இருக்குமாயின் சப்ஜெக்ட் பிளஸ் ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் ஆல்மோஸ்ட் பிளஸ் மெயின் வெர்ப் என்றவாறு அமையும். இங்கு நாம் பயன்படுத்த போவது சப்ஜெக்ட் பிளஸ் ஆல்மோஸ்ட் பிளஸ் மெயின் வெர்ப் என்னும் வடிவம்தான். அவன் கிட்டத்தட்ட சுவரை இடித்து விட்டான். அவன் இடித்து விட்டான். He hit அப்படின்னு சொல்லியிருப்போம். என் ஹிட்டுக்கு இறந்த காலமும் ஹிட் தான். ஹிட் ஹிட் ஹிட். அதனுடைய பிரசன்ட் ஃபார்மா இருக்கலாம், பாஸ்ட் ஃபார்மா இருக்கலாம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கூட சேம். அவன் கிட்டத்தட்ட இடித்து விட்டான். He almost hit. எதை? சுவரை. He almost hit the wall. He almost hit the wall. அவள் குழந்தையை கிட்டத்தட்ட கைவிட்டு விட்டாள். குழந்தை கைவிட்டுட்டா. விட்டுட்டும் ஆனா விழுந்துடாம பிடிச்சு கொண்டா. அப்ப என்ன கிட்டத்தட்ட கைவிட்டுட்டா. But the action didn't happen completely. முழுமையா நடந்திருந்தா என்ன? குழந்தை விழுந்தடிச்சிருக்கு. She almost dropped the baby. She almost dropped the baby. Again, she almost dropped the baby. நாம் பில்லை கட்ட கிட்டத்தட்ட மறந்து விட்டோம். கடைசி டெட்லைன் டேட் வரைக்கும் விட்டுட்டோம் அப்படியே. ஆனாலும் என்ன? அதற்கான ஃபைனை செலுத்தாதவாறு பாதுகாத்தும் கொண்டோம். அவ கிட்டத்தட்ட மறந்து விட்டோம். We almost forgot to pay the bill. We almost forgot to pay the bill. கடைசி நேரத்துல நாங்களே நினைவுபடுத்தி கொண்டிருக்கலாம் அல்ல, யாரோ ஒருவர் எங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கலாம்.
அப்ப இதை நாங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்கின்றோம்? We almost forgot to pay the bill. We almost forgot to pay the bill. அவன் கிட்டத்தட்ட தன்னுடைய வாக்குறுதியை மீறிவிட்டான். Comment your answer. Superb. அவர்கள் கிட்டத்தட்ட அந்த பொய்யை நம்பி விட்டார்கள். அவங்க பொய்யை நம்பி செயல்படுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட அந்த பொய்யை நம்பி விட்டார்கள். Comment your answer. Bravo. நான் கிட்டத்தட்ட வகுப்பில் தூங்கிவிட்டேன். அப்படின்னா என்ன? கொஞ்ச நேரம் அசந்தீனமா இருந்திருந்தா எனக்கு பக்கத்துல இந்த ஃப்ரெண்ட்ஸோ டீச்சரோ யாரோ நான் தூங்குறத கண்டிருப்பாங்க. அல்ல நான் விழுந்திருப்பேன் தூங்கி. அப்படி எதுவுமே நடக்காம சுதாகரித்து கொண்டேன். Please comment your answer. Amazing. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Will cause என்பதையோ as tried என்பதையோ subject plus almost plus main verb என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடன் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. Thank you for watching.